புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முறைகேடு புகாரில் கைதாகி ஜாமீனில் வந்துள்ள வேந்தர் சேலத்தில் ஆளுநரை வரவேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு துணைவேந்தர் ஜெகநாதனும் வரவேற்பு வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் வினோத். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்திருந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை பிணையில் வெளிவந்திருந்த துணைவேந்தர் ஜெகநாதன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற புகார் தொடர்பாக முறைகேடுகள் தொடர்பாக விசாரிப்பதற்காக இன்றைய தினம் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் உள்பட பல்வேறு தரப்பினர் வந்து தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்றார்கள். இந்த நிலையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முறைகேடு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த ஜெகநாதன், துணைவேந்தர் ஜெகநாதன் தற்போது ஆளுநர் அவர்களுக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பெரியார் பல்கலைக்கழக நிதியில் முறைகேடு செய்ததாக அண்மையில் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே அவர் வந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தமிழக ஆளுநர் வந்து இந்த முறைகேடு தொடர்பாக விசாரிப்பதற்காக பெரியார் பல்கலைக்கழகம் வருகை புரிந்திருக்கிறார். இந்த வருகையின் போது கைது செய்யப்பட்டு பிணையில் வெளிவந்த துணைவேந்தர் ஜெகநாதனும் ஆளுநர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.